ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் பைக். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மேக் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலை பாருங்க. காந்தாரா திரைப்படத்தின் விமர்சனம் உங்களுக்கு எப்படி இருக்கு? படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தோம். இப்போ டைம் இல்லை, நமக்கு இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். நீங்க நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன் படம். அப்படியா? ஆனால் பரவாயில்ல. நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பிரம்மாண்டங்கள் நம்பி படத்தை கேளுங்க. 2 வாட்டி பார்த்து கேளுங்க. படம் 2 வாட்டி பார்த்து சொல்லி கேளுங்க. அது ஒரு தாயம் போய் பார்த்துருப்பேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஏன் நான் 2 வாட்டி பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்ததுக்கப்புறம் சங்கர் சார் ஒரு தரப்புலேருந்து ஒரு வந்தது. இது படம் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து வேள்பாரில் உள்ள கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரி, அதனால இது இப்போ அந்த வேள்பாரி படத்துக்கு தொய்வு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சில பதிவு போடுறாங்க. அப்படி யோசிச்சேன், அப்படியா வேள்பாரி கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லி அதுதான் 2வது வாட்டி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் 2வது வாட்டி அவங்க கூட நான் வந்து பார்க்க வந்தேன். அதெல்லாம் நியாயமான விஷயம் தான். என்ன ஒண்ணு, இப்ப ரிஷப் ஷெட்டி சார் பாத்தீங்கன்னா 150 கோல்ல முடிச்சாரு. சங்கர் வந்து 1050 கோல்ல முடிச்சிருப்பாரு. அதான் வித்தியாசம். இதே காசு வருமா தெரியல. காந்தாரா படத்துக்கோ சங்காரான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு வச்சுங்களா, அவர் வந்து 1050 கோடி வந்துடும். இன்னைக்கு நக்கலா பேசுறீங்க தலைவன. நக்கலா பேசுறது இல்லைங்க, அவர் எவ்வளவு பெரிய சினிமாவுக்கு எடுத்துக்காட்டா படம் எடுத்துக்காட்டுதாங்க. ஆனா அப்படி இருந்தா அவர் பொருள் செலவுல அதிகமாக்கிடுவாரு. எவ்வளவு பேப்பர் இன்னைக்கு பாருங்க. அதுதான் அவரோட கைவாண்டு அந்த மாதிரி பிரம்மாண்டமா வேணும்ல உங்களுக்கு. அப்ப பிரம்மாண்ட செலவு காட்டினா செலவு ஆகுமா? ஐயோ, நீ எது பிரம்மாண்டம் காட்டுற? பாட்டுல காட்டுறீங்க. அவர் இந்த இந்தியன் 2ல இந்த காண்ட்ர சாங் தேவையா உங்களுக்கு? விடுங்க, அதெல்லாம் விடுங்க. நம்ம காந்தாராக்கு போய் அங்க இந்தியனுக்கு போக வச்சுட்டீங்க. காரணமே நீங்க தான். சங்கரவ சார் காந்தாரா வாங்க, உள்ள வாங்க. சரி, ஓகே. திரைப்படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அதாவது கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அது ஒரு எனக்கு ஓகே, அது ஒரு ஓகேவான மூவி தான். நீங்க சொன்ன ஏன்னா எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லல. எனக்கு ஓகே. ஆனா கொடுத்த காசு ஒர்த்தபிளான மூவி. எனக்கு இதுல என்னன்னா, கதை சொல்லி கொஞ்சம் சூப்பரா இருந்தது. இப்போ இந்த காந்தாரா 1 பார்த்து 2 பார்த்தா புரியும், 3 பார்த்து 4 பார்த்தா புரியும். அந்த காமெடிலாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஷார்ட் விட்டு எண்டு நீங்க எந்த யாரை பார்த்தாலுமே கதை புரியும் உங்களுக்கு. ஒண்ணுங்க, இது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன கிடையாது. புராண ரீதிகளா கதை எடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், நீங்க என்ன லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவல் போலாம். இது வந்து ப்ரீக்வல் வர முன்னாடி ஒரு நடக்கிற விதம். ஆமா, முடிஞ்சதுல இருந்து எடுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் காட்டுறத நல்லா பிளே பண்ணலாம். நிறைய உங்களுக்கு லூப் போல பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து புராண கதை இப்படிதான் நடந்திருக்கும். மோட்டோர் எடுக்கிறது தான் உங்களுக்கு. அதனால அந்த இஷ்யூல தான் அவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்ல நம்ம ஊருக்கு வேணா இது வந்து எப்படி வேணா எடுக்கலாம் அப்படி சொல்லலாம். ஆனா அவங்க கல்ச்சர் படி, கர்நாடகா கல்ச்சர் படி இது தப்பா காட்டக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு கான்செப்ஷனா எடுத்திருப்பாங்க. அதை கண்டிப்பா அந்த புராணா அவங்க ரயில வந்து நம்மளுக்கான சாமி இல்லைனாலும் அவங்க தெய்வமா கும்பிடுறாங்கல்ல, அந்த ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ மாதிரி தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதை வந்து வாழ்வியலா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது போறது தெரியல. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்குன்னா அந்த செகண்ட் ஹாஃபுக்கு பேஸ் அங்கே தான் போட முடியும். அப்போ ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி தான் ஓடும். எடுத்தவொடனே ஒரு ஜமான்னு ஓடுற மாதிரிலாம் யாராலையும் எடுக்க முடியாது படம். ஓகே, ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல படம் தான். ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவிலேயே நிறைய படங்கள் வந்துட்டு வருது. கூடவே இட்லி காரையும் வந்தது. இட்லி கடை அடிச்சு நொறுக்கிட்டான் அப்படிங்கிறானா எல்லாம். இல்ல இட்லி கடை நல்ல ஒரு பாசிட்டிவான படம் இல்லைங்க. இட்லி கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. இட்லி நல்ல வெந்த இட்லி தான் கொஞ்சம் இருக்கு. அது பார்த்தாச்சு கொஞ்சம். அது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அது இது ஒரு ஜேர்னர். ஆமா, ஃபேண்டசி ஜேர்னரா இருக்கு. அது வாழ்வியல் ஜேர்னரா இருக்கு. ஆனா மக்கள் என்ன பண்ணுது, காந்தாராக்கு ஓடுது. பாவம் இட்லி கடை ஈமிச்சு கிடக்குது. ஒண்ணு இல்லைங்க. காரணம் ஒண்ணு தான். மவுத் ஆஃப் டாக் ஆஃப் வேர்டு தான் பாத்தீங்களா. மவுத் ஆஃப் காந்தாரா பயங்கரமா சொல்லிட்டு ஒரு இதை வச்சுட்டாங்க. இது வந்து இது என்னங்க எப்பவுமே குடும்ப கதை அந்த கதை தான் சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் தனுஷ் சார் நல்லா நடிச்சிருக்காங்க அந்த படத்துலயும். அந்த படம் நிச்சயம் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா அந்த படத்தை பாட்டுல சப்போர்ட் பண்ணுங்க. 2 படம் வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இதையும் பார்த்துட்டு அதையும் பாருங்க தான் சொல்றேன். எல்லா சினிமா ஒன்னா ஆயிடுச்சு. அதே மாதிரி காந்தாரா திரைப்படத்துல வந்து என்னன்னா ஆக்டர்ஸ்ல வந்து தரமா அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஜெயராம் 2 இப்போ ஒரு பையன் அடிச்சல, அவன் சூப்பரா அடிச்சிருப்பாரு. எனக்கு நெகட்டிவ் ஷேடா இருந்தாலும் சூப்பரா அந்த ஆர்ட் செம்மையா இருந்தது. கொஞ்சம் நஞ்சம் கூட ஈஸியா இருக்குமே இல்லை ஒரு நெகட்டிவ். ஆனா என்ன ஒண்ணு, அவங்கள கொல்லாத அவங்க கலை இல்ல என்ன ஒண்ணு, நம்ம ஊர்லயும் இவ்வளவு திறமை டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களால இந்த மாதிரி விஷயங்களை எடுக்க முடியலன்றது. நம்ம எடுக்க முடியாதுன்னு கிடையாது. எடுத்தா அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கிறது கிடையாது. ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப சிம்பிளா பண்ணலாம். இதே காந்தாராவே வேற நம்ம ஊரு டைரக்டர் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம், அதுல இப்ப இதுலயே நிறைய லூப் ஹோல் நிறைய இருக்குதான். நிறைய மைனஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய மைனஸ் இருக்கு. சில இடங்கள்ல லேக் ஆகுது, நமக்கு தெரியுதுதான். இருந்தாலும் நம்ம அதை மறந்து படம் பார்க்கறோம்ல. அது ஒத்துக்க நம்பிக்கை வச்சுக்கிறாங்க அவங்க. நம்ம டைரக்டர்ஸ் நம்பவே வச்சாலும் இது எப்படி அங்க வந்துச்சு, இதே அங்க போனுச்சு, இது எப்படி அங்க வந்துச்சு, பொம்மைலாம் வருது, பொம்மைலாம் மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்றீங்கன்னு சொல்றேன். ஆனா காந்தாரா பார்த்தா சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கலாம் சொல்றது. இந்த ஒரு மனநிலை தான் தப்புன்னு சொன்னா சில சினிமா விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா நாங்க காசு கொடுத்ததுக்கு நீங்க வந்து நாங்க விமர்சனம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இந்த மாதிரி நாங்க 150 படம் பார்க்க எங்களுக்கு விமர்சனம் பண்ண உரிமை இருக்குங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இது ஏன் மத்த மாநிலங்கள்ல இந்த அளவுக்கு அதிகமா இல்லாதால தான் எல்லா படமும் நல்லா ஓடுது. அவங்க படத்துல தூக்கி பிடிக்கிறாங்க. நீங்க வந்து டவுன் வாட்ச் பண்றீங்க. அவங்க வந்து தூக்கி
விட வேணாங்க, நீங்க பேசாம இருந்தாலே போதுமானது. பேசுங்க, ஒரு 2 நாள் கழிச்சு பேசுங்க, இல்ல 1 வீக் கழிச்சு போட்டு கிழிங்க, உங்க வாழான்னு சொல்லல. அந்த ஒரு வாரம் பாவம் அந்த அவங்களும் உங்களுக்கு செலவு பண்ணி தான். நீங்க இவங்க யூடியூப் வியூக்கு எதுக்காக போடுறாங்க? பணம் சம்பாதிதான் யூடியூப் வியூஸ் தான் நம்ம இந்த வீடியோ போடுறாங்க. இவங்க தர்மம் பண்றாங்க, அது சொல்லுங்க. இப்ப ரிவ்யூஸ் போட்டு தர்மம் பண்றாங்க, அவங்களுக்கு கிடையாது. இந்த காந்தாரா சாயல் மாதிரியே, காந்தாரா முழுக்க சொல்லுங்க, காந்தாரா சாயல் மாதிரியே பெருமாச்சி மண்ணே கங்குவான ஒரு படம் வந்தது. என்ன அடி! நான் உண்மையா பார்த்தேங்க, கங்குவா படம் நல்லா தாங்க, ஒரு சில லேக் இருக்குதாங்க, இல்ல சொல்லல, சுத்தம் பயங்கரமா பண்ண சொல்லல. பெருமாச்சி மண்ணே அட்டி. அது வந்து எப்படின்னா காது இறைச்சல் தாங்கல, அந்த ரத்தம் வருது அப்படிங்கிறாங்க. அதிகமா தான் இருக்குது. இதுலயும் கத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆமா. ஆனா நம்ம படத்தை மறந்துடும்ல. ஒண்ணும் இல்ல, நம்ம பார்க்க போகும்போதே இந்த படம் இப்படிதானே இருக்கு, சரியில்லை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஆமா. கங்குவாக்கு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஹெவியா கொடுத்தாங்க. எப்ப இது வந்து இதுதான் போய் இந்த மாதிரி வந்துட்டாங்க. மொத்தம் முதல்ல 1000 கோடி படம் வந்துட்டா, 1000 கோடி கூட இல்ல, 2000 கோடி கூட போட உங்க கையில தான் இருக்காங்க. அப்ப பீக் லெவல் யோசிச்சாச்சு. அப்ப நீங்க நடந்தது ஹைப்பு 2000 தமிழ்நாட்டுல அடிக்கிற மொத்தம் 2000 கோடி ஹைப் ஏத்தி அப்புறம் ஐயோ நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இங்க ஹைப் ஏத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா, காந்தாரா படம் என்னன்னா எல்லாருக்கும் காந்தாரா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், 2 படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணாங்க. அவ்வளவுதான். 2000 கோடி 4000 கோடி அடிக்க முடியும், தூக்கு சாப்பிட போதும். ஒண்ணு இல்லைங்க, அப்படி போகல. காந்தாரா படம் ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருந்துச்சு? ஒரு சாதாரணமா இருந்துச்சு. ஆமா. அப்ப இந்த பாட்டு சாதாரணமா இருக்கும், அதை பார்த்துட்டு எல்லாரும் தெரியும் ஒரு ப்ரீக்வெல்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும், சாதாரணமா பார்த்தாங்க, அதை பிடிச்சி போச்சு. ஆமா. நீங்க எக்ஸ்பிரஷன் ஹையா வைக்க அங்க பூர்த்தி எவ்வளவு பெரிய ஆளா தான் பூர்த்தி செய்ய முடியாது. அதெல்லாம் பூர்த்தி செஞ்ச படம் கேஜிஎஃப் படம் வந்துச்சு. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் தான் பூர்த்தி செஞ்சிச்சு. ஆமா. அது எப்படின்னா 10ல் 1 அமையன்ற மாதிரி அமையுது அதெல்லாம். ஆனா நம்ம தமிழ் படங்களை குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம என்னதான் 1000 தான் நம்ம வந்து அந்த மாற்று படங்கள் நல்லா இருந்தாலும் சொன்னாலும் நம்ம தமிழ் படத்துல கைவிடக்கூடாது. இப்ப எனக்கு காந்தாரா தமிழ்நாட்டுல ஓடுன அளவுக்கு இட்லி கடை ஓடல, நான் பிராங்கா சொல்லுவேன். உண்மைதான். ஏன்னா பாருங்க, லோக்கா ஓடுன அளவுக்கு நம்ம ஊர்ல சக்தி திருமகன் ஓடல. நம்ம சொல்லுவோம். நம்ம பாருங்க 12 மணி ஷோவை பாக்குறோம், போயிட்டு நல்லா உச்சி வெயில பாக்குறோம். உச்சி வெயில ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்கு. அங்க இட்லி கடைக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் தானா, வந்து இதை விட கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஆமா. அது ஏன் இந்த லேக் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் படங்களையும் கொஞ்சம் ஓட விடுங்கன்னு சொல்றாங்க. அது வந்து ஏன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி காந்தாரா மாதிரி ஒரு படங்களை ஆதரிச்சாதான் தமிழ்நாட்டுல அதே மாதிரி அந்த சாயல் அந்த மாதிரி சாயலாம் அதே மாதிரி ஒரு உண்மையான கதை காலத்துல கொண்டு வருவாங்க. தமிழ் கலாச்சாரம் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா நம்ம 1000ல் ஒருவன். அப்ப எல்லாம் கழுவி கலாய்ச்சி ஊத்திறாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அதுக்கு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம தமிழ் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ட்ரைனிங் போலாம். எதுக்காகன்னு கேளுங்க வச்சுக்கலாம், காசு எப்படி செலவு பண்றதுக்காக. அதுவான சொல்ல நம்ம திறமை இருக்குங்க, ஆனா பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ண. லோக்கா படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். ஆமா, ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்தாங்க. அது பார்த்தானா ஹாலிவுட் தரத்துக்கு கொண்டாந்து வச்சுக்கிறீங்க. 10 கோடி போட்டு 100 கோடி எடுக்கிறது பெரிய விஷயமா? நீ 100 கோடி போட்டு 110 கோடி எடுக்கிறது பெரிய விஷயமா? அது சொல்லுங்க. என்ன உள்ள ஆக்டர்ஸ், நம்ம ஊர்ல பிரச்சனையே ஆக்டர்ஸ் தான். ஆக்டர்ஸ் நம்பி படம் எடுக்காதீங்க, கதையை நம்புங்க, உங்களை நம்புங்க. டைரக்டர்ஸ் தான் பெரிய ஆளுன்றத புரிய வைங்க. இன்னைக்கு டைரக்டர்ஸ் இருந்தாதான் விஜய், அஜித், ரஜினி யாரா இருந்தாலும் சரிதான். ஆமா, டைரக்டர் இருந்தா தான் அவங்க உருவாக முடியும். அப்ப டைரக்டர் எவ்வளவு பெரிய யாரு? நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முழு சம்பளத்தை சிம்பிளா பாருங்க. விஜய் சாருக்கு வந்து 250 கோடி சம்பளம் சொல்றாங்க. யாரு அப்படின்னு அள்ளி போடுறாங்க. அது வேற விஷயம். 250 யாரும் பாக்கல. ரஜினி சாருக்கு 200 கோடி 250 கோடி சொல்றாங்க, யாரும் பாக்கல. அவர் சொல்லவே இல்லை. 1 கோடி கூட வாங்கிட்டாங்க. நமக்கு அதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. ஆனா இப்ப இதுக்கே இவ்வளவு ரூபா போயிடுச்சுன்னா 200 சிம்பிளா 200 கோடி வச்சுக்கலாம். விஜய், ரஜினி, அஜித் யார் 200 கோடி வாங்கலாம் வச்சுக்கலாம். 200 கோடியில நீங்க வந்து படத்தையும் முடிச்சிடலாம். ஆமா. ஆனா அவங்க நடிகருக்கு மட்டும் அவ்வளவு சம்பளத்தை கொடுத்து கமர்ஷியலா கொடுத்து ப்ரமோட் பண்றாங்க. இது தவறுன்னு நம்ம சொல்றோம். கொடுங்க, படம் நல்லா சக்சஸ் ஆனிச்சா, நல்லா ஓடுனுச்சுன்னா அதுல இருந்து ஒரு தொகை எடுத்து ஆக்டர் தரமான பதில். ஏன்னா இது வந்து எது நஷ்டமாக போது கிடையாது. தமிழ் சினிமா ஒரு உருப்பட்டு. அதுமே இந்த காந்தார படத்தை என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த கலர் கடிங்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமா இந்த மாதிரி கலர் கடிங் நான் பார்த்தது கிடையாதுன்னா ஏத்த கலர் கடிங்கிறது சினிமாட்டோகிராஃபி ஏத்த கலர். அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடாவே இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான நல்லது. ஆமா ஆமா. அந்த பாட்டு வரப்பும் சரி, சூப்பரா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சரி, நல்லா இருந்ததெல்லாம் பாக்குது. ஆனா காந்தாரால நடிச்ச ஒவ்வொரு நடிகரும் போட்டு நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்க. அந்த லேடிஸ் நடிச்சாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா கேட்டாங்க. மதராசி படத்துல நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சு போயிட்டாங்க. அந்த அவருக்கு அண்ணனாவத்து வருவார்ல, ஏன்னா அவர் அந்த அண்ணனாவத்து அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தா. ஒரு சூப்பரான கிரேட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவார். சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். ரிஷப் ஷெட்டி சார்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு பயங்கரமா பொருந்தி போயிருக்காரு. அதை விட என்னன்னா அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஃப்ரேம்லயும் எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஃப்ரேம் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம், இல்லை ஆர்டிஸ்ட் எவ்வளவு உள்ள நடக்க வைக்கிறது கஷ்டம், அந்த பேக்ரவுண்ட் அங்க அவ்வளவு பொருட்கள் வைக்கிறது கஷ்டம். பெரிய கஷ்டம் ஸ்கோர்னா அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஆக்டர். ஆமா, அவர் நடிச்சுட்டு வந்து இது ஓகே கரெக்டாக பார்க்கணும், அவரும் நடிக்கணும்.
சுத்தி இருக்கவங்க கரெக்டா நடிக்கிறாங்க பாக்கணும். யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டா கூட அவரும் திரும்பி நடிக்கணும், திரும்பி எல்லாரும் நடிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, ஒரு சிம்பிள் ஒரு 150 crores வந்து ஒரு பக்காவா கிராபிக்ஸோட ஆமா எல்லாத்த விட நல்லா அந்த கிட்ட வந்து பாக்குறது க்ளோஸ் அப் காட்சி செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அதுதான் இந்த விஷுவல் ட்ரீட்டா தான். படத்துல 1008 லூப் ஹோல்ஸ் கெட்டது இருந்தாலும் நமக்கு பிடிக்காது இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்ல பயங்கர ஸ்கோர் பண்ணி அதை மறக்க வச்சிடறாங்க. ஆமா, இங்க எது ஸ்கோர் பண்ணி கேட்டீங்கன்னா நிறைய லேக் இருக்குங்க. முக்கியமா சீன்ல வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அந்த லேக் வந்து தொடர்ச்சி பொருளுக்கு அந்த சீன் வந்துருதா, அதனால வந்து தெரிய எக்ஸ்ட்ரானரி அந்த புலி இதுவும் ஃபர்ஸ்ட் அந்த வரா அந்த பன்றி அந்த ரூபத்தை கட்டும் அந்த கிராபிக்ஸா தரமா இருக்குப்பா. ஓகே, ஆனா இப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இதே மாதிரி நம்மள்ட்ட திறமை நடிகர் இருக்காங்க. நம்மளால ஏன் வந்து ஒரு தரமான படத்தை, தரமான கதைய, தரமான வடிவமைப்புல கொடுக்க முடியல அப்படின்றது தெரியுது. ஆனா உண்மையா சொல்றோம், கங்கோ படம் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் நல்ல படமாவே வந்திருக்கும், நல்லா போயிருக்க வேண்டிய படம். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் கொடுக்காம போயிட்டாங்க. அது ரொம்ப இப்ப எல்லாம் காத்திருக்கோம் தமிழ் சினிமா எந்த படம் வந்து கலாச்சி கழுவி ஊத்தலாம். ஒரு சின்ன படம் வந்து பாராட்ட மாட்டான். அதாவது விமர்சகர்ல ஒன்னு சொல்றோம், படத்தை வச்சு ரிவ்யூ போடுங்க தப்பு இல்ல, கலாச்சி என்ன பண்ண. ஆனா ஒரு வாரமா அந்த டைமுக்கு அந்த ரன்னிங் பீரியட் ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுங்க. முதலீடு போட்டிருப்பான், உழைச்சிருப்பான், வேலை டெக்னீஷியன் எல்லாம் இல்லைங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்து நம்மளுக்கு அப்ப எதுக்கு நீ சம்பாதிக்கிறத வச்சு உண்மையா ஒருத்தன் போட்டான்ல. இது வரைக்கும் தமிழ் சினிமா, இந்திய சினிமால இந்த மாதிரி ஒரு கதையை சொல்ல முடியாது. சக்தி திருமணம் பாத்தீங்களா நீங்க? நான் பாக்கல அந்த படத்தை. நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு அரசியல் படம் பழக்கிற மாதிரி இந்த படமும் கிடையாது. அந்த படம் ஓட கூட விடல. எவனும் அதை பார்த்து பேச கூட லோக்கா படம் தமிழ்நாட்டிலேயே பெரிய ஓடு இருக்கு. ஆனா சக்தி திரும்ப தமிழ்ல எடுத்த படம் நல்ல படம் சொல்ற படமே, நல்ல மவுத் ஆஃப் டாக் நல்லா வந்துமே அந்த படம் ஓடல. இது எவ்வளவு பெரிய கேவலமான தமிழ் சினிமா இருக்கு பாத்தீங்கன்னா. இன்னைக்கு போய் குமிறாங்க, இந்த படத்தை போய் குமிறாங்க. நம்ம வந்து நம்ம ரிவ்யூக்கு ஆக்சுவலா மெயினா நம்ம ஏதாவது படத்தை போய் சொல்லணும், நிறைய பேசுறாங்கன்றதான் பேச வந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த காந்தாரா படத்தை குமிறாங்க. ஏன் அந்த அளவு தமிழ் படம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்றது எங்களுடைய ஆதங்கமா இருக்கு. அதுக்காக நாங்க அந்த மாதிரி படம் வரும், காந்தாரா மாதிரி வெளி மாநிலத்து படம் வரக்கூடாது சொல்ல வருது. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், வரும் நம்ம பாட்டியும் சப்போர்ட் பண்ணுவோம். வரட்டும், கண்டிப்பா இல்லாம எல்லா படத்தையும் ஆதரிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இந்த காந்தாரா படம் வந்தாலும் அங்க உள்ள மக்கள் வாழ்வியல் அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்து ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளும் நம்ம பண்ணணும். நமக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா நம்மள்ட்ட ஏன் தரமான படம் கொடுக்க முடியலன்னு அவங்கள பற்றி நம்ம படல. ஒரு காலத்துல இந்தியன் சினிமாக்கு எடுத்துக்காட்டு தமிழ் சினிமா தான் இருந்தது. தமிழ்ல இருந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேட் ஆவாங்க, தமிழ்ல ஸ்கிரிப்ட் வாங்கி கன்னடல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு கன்னடா டைரக்டர்ஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கன்னடா சினிமாவை 2 படம் தூக்கி எடுத்துச்சு பாருங்க. ஆமா, 2 படம், KGF, இன்னொரு வந்து காந்தாரா. KGF 1 பெரிய ஹிட், KGF 2 பெரிய ஹிட், காந்தாரா 1 பெரிய ஹிட், காந்தாரா 2 பெரிய ஹிட். இதுவும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஒரே அவங்க போட்ட பட்ஜெட் எடுத்துட்டாங்க. நம்ம பார்த்தோம் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் பிடிச்சிப்போம், எல்லாம் ஓட ஆரம்பிச்சோம். காந்தாரா மாரி தமிழ் சினிமாவை நம்ம ஊரும் நல்ல படங்கள் வரும், ஆதரிங்க. ஆமா, ஆனா காந்தாராவா எடுங்க, காந்தா வச்சிடாதீங்க. அதே மாதிரி வந்து இதுல ஒரு சில கான்ட்ரிபியூஷன் வந்து வேல்பாரி சங்கர் எடுக்கிறார்ல, அதுக்கும் அதுல உள்ள சீன்ஸுமே இதுல கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் உள்ள இருக்குது அப்படின்னு நானும் பார்த்தேன். இந்த தேவாங்க சீன், அந்த வளரி சீன்லாம் நீங்க உன்னிப்பே கழிச்சது தெரியல. அந்த போர் படைப்ப வளரி சீன் ஒன்று சொன்னாங்க பாருங்க, வளரி எல்லாம் பயன்படுத்தாங்க. வளரி தமிழ்நாட்டுல இருந்து போனதான் இருக்கும். ஏன்னா நம்மளோட இது சொல்ற அந்த சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேல்பாரி நாவல்ல இருக்கிறத கனெக்ட் ஆகிற மாதிரி. எந்த நாவல எதை கனெக்ட் பண்ண செய்தாங்க, நம்மள ஸ்கிரீன் பிளேல கட்டி போட்டாங்க. அதே மாதிரி நம்ம போய் சொல்ல பாகுபலியுமே தமிழ் பொன்னியின் இந்த ஒரு சில சீன்ஸ் படிச்சுதான் காப்பி வச்சா நம்ம அங்க வச்சாங்க. உண்மையா சொல்றேன் நான். ஆமா, அந்த டைம்ல எல்லா புராணங்களும் ஒரே இதான் இருந்திருக்குங்க. அப்ப ஒரே புராணம் எல்லாம் கிடையாது, கற்பனை புராணங்கள். நம்மளுக்கு ஒரு சில வாழ்வியெல்லாம் இருந்தது. இங்க இருந்து இந்த கதைகளை எடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க. முக்காசி பேர் தமிழ் தாங்க. அந்த டைம் தமிழ் தாங்க ஃபர்ஸ்ட் மூத்த குடின்னு சொல்றாங்கல்ல, மூத்த மொழின்னு சொல்றாங்கல்ல. அது காரணம் இருக்கு. நிறைய விஷயங்கள் தொழில்நுட்ப ஆராய்ச்சியிலேருந்து பாத்தீங்கன்னா அதை நிறைவேற்றிருக்காங்க. ஏன் நம்ம படம் பேசிக்கிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ந்து சினிமா பத்தி பேசுவோம், அரசியல் தனியா பேசுவோம். இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா காந்தாரா படம் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது நம்ம காலர் மைக் சேனல். தேங்க்யூ.